ஹாய் விமர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இதை வந்து நம்ம ஒரு சைடு கைப்பிடி போட்டோம், இன்னொரு சைடு கைப்பிடி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. இந்த ஸ்கேலில் 4.5 அடியில் நம்ம உள் ஒயர் கட் பண்ணிக்க போகிறோம், 5 ஒயர் கட் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா. அதுக்கு வந்து அந்த சைடு அதில் பெரிய இன்னொரு இதில் வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். 4.5 அடி கட் பண்ணால் போதும். இந்த உள் ஒயர் எல்லோ கலரில் கட் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன கலர் வேணால் உள்ளே வச்சுக்கலாம். வெளியே நம்ம கொடுக்க போகிறது வந்து நம்ம உங்களுக்கு இந்த க்ரீனும் இதுவும் இந்த கலர் ஒயர் வந்து 8 அடி கட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. 8 அடி நம்ம கட் பண்ணி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த இது நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கோம், மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மேலே வந்து நம்ம வந்து 8 பூ கட் 8 இது பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் மேலே வந்து 7 பூ தான் வந்துச்சு, 6 தான் இருக்குது. 6ம் மேலே 7 தான் வந்துச்சு. 6 இது மேலே வந்து 7வது இது நான் உள்ளே மடக்கிட்டு 6 இது வச்சுருக்கேன். 6 இது பூக்கு கீழே வந்து 7வது பூவில் போட்டிருக்கேன். இந்த சைடில் வந்து இந்த இது வந்து 10 1 2ன்னு 10 போய் அந்த பக்கம் 10 வந்துச்சுன்னா பூ அந்த பக்கம் கைப்பிடி வைக்கிற மாதிரி, இந்த சைடில் 1 2ன்னு எண்ணி இந்த சைடு 10 வந்தால் இந்த சைடு கைப்பிடி வைக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். 4.5 ஒயர் கட் பண்ண அந்த எல்லோ ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. உள் பக்கமாக இப்போ கொடுத்து வெளியே எடுக்க போகிறோம். இப்போ இந்த பூவில் அந்த சைடு உள்ள பூவில் கொடுத்து இப்படி நம்ம அந்த பூவில் கொடுத்து இப்போ எடுக்க போகிறோம், ஓகேங்களா. இந்த சைடு கொடுத்து இந்த சைடு உள் ஒயர் அப்படி எடுத்துகிட்டு சரி சமமாக நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா. எப்படி இந்த பக்கமும் ஒரு சரி சமமாக வச்சு நம்ம விட்டு நம்ம இந்த சைட்லேருந்து இந்த சைடு விட்டு நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. இப்போ எடுக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. இப்படி வரும்போது நம்ம எடுத்துகிட்டு நம்ம இந்த சைட்லேருந்து இந்த சைடு விட்டு கரெக்டாக சரி சமமாக இந்த எல்லோ ஒயர் உள் ஒயரை உள்ளே நம்ம கட் பண்ணி வைக்கிற இந்த ஒயரும் சரி சமமாக இருக்கணும். பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை நவுத்தி விட்டு இப்போ வச்சு காட்டுறோம் பாருங்கள் சரி சமமாக இருக்குது, ஓகேங்களா. இப்படி வருது, அதெல்லாம் சரி சமமாக வந்தது. இப்போ வந்து இதை நம்ம கரெக்டாக வச்சு நம்ம நகர்ந்துடக்கூடாதுன்னு அந்த பிட்டு ஒயர் வச்சுருந்தோம்னா அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கிறோம், சரிங்களா. ஜாயின் பண்ணி நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து இது இருக்காது. அதே நம்ம அந்த ஒயர் ஆரஞ்சு கலரும் நம்ம க்ரீன் கலரும் இதே ஸ்கேலில் 8 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து நம்ம மறுபடியும் அதே இதுக்குள்ளே விட்டு நம்ம இழுத்துக்க போகிறோம், சரிங்களா. இதுவும் கரெக்டாக சரி சமமாக நம்ம வந்து இழுத்துக்கணும், ஓகேங்களா. இப்படி வச்சு சரி சமமாக வச்சு நம்ம அதை கரெக்டாக லாங்காக பண்ணி நம்ம இழுத்துக்கணும். இப்போ இதுக்குள்ளே விட்டு நம்ம இப்படி வச்சு இந்த மாதிரி சரி சமமாக கொடுத்து இந்த மாதிரி லாங்காக கொடுத்து நம்ம இப்படி விட்டுக்கிறோம், ஓகேங்களா. இப்படி எடுத்து விட்டுக்குவோம். நம்ம அளவு தெரியுதுக்கோசரம் நான் உங்களுக்கு அந்த மாதிரி வச்சு எடுத்துருக்கேன், ஓகேங்களா. லாங்காக இருக்கணும்னு சொல்லி என்ன பாருங்கள், லாங்காக வந்து இதுவும் கரெக்டாக இந்த மாதிரி சரி சமமாக எடுத்துக்கணும். எடுத்து இப்போ நம்ம இந்த ஒயர் அந்த ஒயர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதை நம்ம முடிச்சு போட்டே வச்சுருப்போம், அப்படி ஏன்னா விலகிடும். இப்போ கீழே ஆரஞ்சும் மேலே க்ரீனும் வந்திருக்கு. ஆனால் ஆரஞ்சு கீழே இருக்கிறது இந்த பக்கமும் அந்த பக்கமும் மேலே ஒரு ஆரஞ்சு வர மாதிரி கீழே ஒரு ஆரஞ்சு வர மாதிரி அந்த பூ ஒயருக்கு மேலே விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் க்ரீன் எடுத்து மேலே ஒரு க்ரீனு கீழே ஒரு க்ரீன் வர்ற மாதிரி மாற்றி ப்ளஸ் மாதிரி நம்ம வச்சுக்கணும். 2 இதுவும் ப்ளஸ் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இந்த சைடு உள்ள ஆரஞ்சு க்ரீன் ஒயரை எடுத்து அந்த சைடு ஆரஞ்சு க்ரீன் ஒயரும் இருக்குங்களா, அதுக்கு நடுவில் விட்டு நம்ம இந்த பக்கமாக எடுத்துக்கணும். பாருங்கள், நான் விடுற பாருங்கள், இந்த மாதிரி விட்டு இதே மாதிரி செஞ்சு இப்படி நம்ம வெளியே எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு 2க்கும் நடுவில் வந்துடும். இப்போ இந்த க்ரீன் ஒயர் இருக்குங்களா, இதை அப்படியே அந்த சைட்லேருந்து கீழேருந்து எடுத்து இதே ஆரஞ்சு ஒயர் க்ரீன் ஒயருக்கு நடுவில் இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஆரஞ்சு ஒயர், இந்த பக்கம் ஒரு க்ரீன் ஒயர், அந்த பக்கம் ஒரு ஆரஞ்சு, அந்த பக்கம் ஒரு க்ரீன் ஒயர்னு வந்துடும். இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இதே மாதிரி தான் இப்படியே செஞ்சுட்டே வந்து நம்ம போட்டுகிட்டே வரணும், சரிங்களா. அதே மாதிரி இப்படியே நாம் லாக் பண்ணி மாற்றி மாற்றி இந்த மாதிரி போடணும். உங்களுக்கு நல்லா தெரியணும் அவசரம் தான் இந்த வீடியோ நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஸ்லோவாக எடுத்திருக்கேன், பொறுமையாக பார்த்துக்கோங்க. மறுபடியும் பாருங்கள், இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒயரு உங்களுக்கு பக்கம் பக்கமாக இருக்குது, ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஒரு 2 ஒயர் சேர்ந்துருக்கிற ஒயரில் நடுவில் விட்டு இந்த சைடு ஒயரை எடுத்துக்கணும்.
அதே மாதிரி இப்போ அந்த சைடு அந்த க்ரீன் ஒரு ஒயரு, ஆரஞ்சு ஒரு ஒயரு, க்ரீன் ஒரு ஒயரு, ஆரஞ்சு ஒரு ஒயருன்னு இப்படி மாற்றி மாற்றி விட்டுட்டா ஜடை பின்னுற மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும். கரெக்டாக லாங் வரைக்கும் உங்களுக்கு அது வரும். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் வரைக்கும் லாங் வரைக்கும் அது வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் நல்லா. இந்த மாதிரி வந்து பின்னிகிட்டே வரணும். ஏன்னா இது பிகினர்ஸ்க்கோசரம் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு. ஏற்கனவே நான் கைப்பிடி போட்டேன், என் சேனலே இதாகிடுச்சு, வரல. இப்போ மறுபடியும் நியூவாக போடுறேன். இதுக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஓகேங்களா? மறுபடியும் போடுறேன். அதனால தான் வியூவர்ஸு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் கைப்பிடியெல்லாம் நான் இதில் யூடியூப் வீடியோஸ் தான் நானும் பார்த்து கற்றுக்கிட்டேன். அதனால் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். இப்போ அதனால் ரொம்ப ஸ்லோவாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் வரணும். இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயர் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது அடியில் விட்டு இந்த க்ரீனுக்கும் ஆரஞ்சு ஒயருக்கும் மேலே எடுத்துக்கணும். இப்போ இந்த பக்கம் இருக்குது ஆரஞ்சு க்ரீன் ஒயர். இதே மாதிரி போட்டுகிட்டே வரணும். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு லாங் வரையும் நம்ம போட்டுட்டு வரோம். இப்படியே தான் பின்னிட்டு வரணும் உங்களுக்கு வியூவர்ஸ். அப்படியே பின்னிட்டு லாங் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? இதுலேருந்து இப்படி நம்ம பொறுமையாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு புரியணும், தெரிஞ்சுக்கணும், என்னோடதும் பார்த்து 4 பேர் கற்றுக்கணுங்கிற எனக்கு ஆர்வம், எனக்கு ஆசை. அதனால தான் நான் யூடியூப்பில் வீடியோ மறுபடியும் போடுறேன். சொல்லிவிட்டு நிறையா வீடியோ நான் இப்போ ஒரு சேனலில் போட்டு எனக்கு வியூஸ் வந்துச்சு, நிறையா வீடியோஸ் போச்சு. ஆனால் இப்போ எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ இதை என்னன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது வந்து நம்ம இப்படி போட்டுகிட்டே வரும்போது தூரமாக இருந்துச்சு. இப்போ நம்ம டைட் பண்ணி விட்டுட்டு நம்ம போட்டோம்னா நல்லா டைட்டாக கலர் கலராக நாங்கள் அழகாக தெரியும். உங்களுக்கு ஜடை முடுக்கின மாதிரியே அழகாக தெரியும். அதனால தான் விவசாயம் நான் உங்களுக்கு அப்படியே போட்டுகிட்டே வர சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த உள் ஒயரு லாஸ்ட்டு வர வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த உள் ஒயரு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இன்னும் மொத்தமாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ஒயர் உள்ளே வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் மொத்தமாக கைப்பிடி வேணும்னு சொல்கிறவங்களுக்கு மொத்தமாக வச்சு கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லாங்காக வந்துடும். இந்த மாதிரி வரும். நான் இந்த மாதிரி கைப்பிடி வச்சு நான் இப்போ நிறையா கூட போட்டிருக்கேன், போட்டு சேல்ஸுக்கும் கொடுத்துருக்கேன் சொல்லிவிட்டு நான் கூட சேல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் யாருமே வந்து இப்படி வந்துருச்சுமா, இப்படி இதாகிடுச்சின்னு சொன்னதில்லை. ஏன்னா உள்ள ஒயர் நல்லா லாங்காக வச்சு நான் கொடுக்கறதுனால அது உங்களுக்கு ஃபிட்டாக தான் இருக்குது. அதனால் உள் ஒயரை வச்சு நான் லாங் பண்ணி கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நல்லா லாங் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி முடிச்சாச்சு, கடைசியில் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே விட்டு நம்ம இது பண்ணிவிட்டு இந்த ஒயரை கட் பண்ணிட வேண்டியதான் வியூவர்ஸ். இப்படி கட் பண்ணி நம்ம எல்லா ஒயரும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே விட்டு அதை எப்படி விட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆரஞ்சு ஒயரும் க்ரீன் ஒயரும் அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு எடுத்துட்டு அப்படி விட்டுட்டு இப்போ உள் பக்கம் பாருங்க இந்த மாதிரி வரும். உள்ளே இந்த மாதிரி இருக்கும். இது மறுபடியும் அது இந்த ஒயரை நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எல்லோ தெரிய பாருங்கள், இந்த எல்லோ சுத்தமாக பக்கமாக வச்சு கட் பண்ணிவிட்டு அது உள்ளே நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். அந்த ஒயரை இந்த இது இருக்குது பாருங்கள், இன்னொரு மேலே பூ, அந்த மேல் பூலேருந்து எடுத்து நம்ம மறுபடியும் உள் பக்கமாகலேருந்து வெளிப்பக்கமாக கொண்டு வந்து நம்ம விட்டு நம்ம அதை வந்து போடணும். சரிங்க? போட்டுட்டு வந்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து போட்டோம்னா பாருங்கள் கட் பண்ணிவிட்டேன். இப்போ சுத்தமாக தெரியறத. இப்போ இந்த ஒயர் இதுலேருந்து ப்ளஸ் மாதிரி இந்த பக்கம் விட்டு இங்கே ஒரு இருக்குல்ல பூ, அந்த ஓட்டைக்குள்ளே இந்த பக்கம் ஓட்டத்து அந்த பக்கம் ஓட்டைக்கும் நம்ம உள்ளே விட்டு நம்ம சொருவி அந்த பக்கமாக முடிச்சு போட்டு நம்ம எடுத்துட்டா உங்களுக்கு தெரியவே தெரியாதது எப்படி இருந்துச்சுன்னு கூட தெரியாது வியூவர்ஸ். அந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா வியூவர்ஸ்? எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கைப்பிடி போட எப்படி நான் கரெக்டாக போட்டிருக்கேனா, இல்லை ஏதாச்சும் ஒரு இதில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கா, இதில் ஏதாச்சும் ஒரு இது இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ வியூவர்ஸ். எப்படின்னு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ கைப்பிடி சொருவியும் காமிச்சிட்டேன். அந்த பாருங்கள் உள் பக்கம் வச்சு இப்படி சொருவியிருக்கேன். எல்லாமே கரெக்டாக பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கூட கலர் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் வியூவர்ஸ். கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ்.